ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே நைட் ஸ்பைசியான ஃப்ரைடு ஃபிஷ் மசாலா பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடித்த பேர் இதுக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் 15 மினிட்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், சால்ட், லைம் ஜூஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கரம் மசாலா சேர்த்து 15 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து பேனில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். 3 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் பேன் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பிக் சைஸ் ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக உப்பு போட்டுட்டு இப்போ அது கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஃபிஷ்லேயும் சேர்த்துருக்கனால கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸை சேர்த்துக்கிறேன். இதுக்கு டொமேட்டோ வந்து நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்து அதில் தண்ணி விட ஆரம்பித்தா போதும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா இருந்த தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி மசாலாவை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு 2 மினிட்ஸ்க்கு வந்து கழித்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டால் சூப்பரான ஃப்ரைட் ஃபிஷ் மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.